Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவிராம் அட் USA. அமெரிக்காவில் இப்போ சம்மர் வெக்கேஷன் முடிய போது இன்னும் ஒரு 1-2 வீக்ஸில் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காங்க. அதை விட பேரண்ட்ஸான நம்ம வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கோம் எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ஸ்டேஷ்னரி ஷாப்பிங் தான். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஸ்கூல் சப்ளைஸோட ஷாப்பிங் வீடியோ. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஷாப்பிங் வந்த பிளேஸ் வந்துட்டு வால்மார்ட் தான். யூஎஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வால்மார்ட் பற்றி கண்டிப்பாக தெரியும். பட் புதுசாக நீங்கள் யூஎஸ் வந்திருக்கீங்க ஆர் நம்ம ஊர்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக குட்டியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துற வால்மார்ட் பற்றி. இது வந்து வால்மார்ட் சூப்பர் சென்டர் ஸ்டோர். நம்ம ஊர் வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், ஜெயச்சந்திரன், சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி நிறைய மல்டி ஃப்ளோர் ஸ்டோர்ஸ், அப்புறம் மல்டி திங்ஸ் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான பிளேஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வால்மார்ட். இங்கே வந்து ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் ஃபார்மசி, ஆப்டிகல்ஸ், காஃபி ஷாப் எல்லாமே உள்ளேயே இருக்கும். இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே வால்மார்ட் ஒரு ஃபேவரட்டான ஷாப். ஏன்னா வந்து அவங்க சீசன் வரதுக்கு முன்னாடியே அந்த சீசனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ல அடுக்கி வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் சீசன் அப்படின்னா ஒரு 1 month முன்னாடியே சம்மருக்கான டவல்ஸ், அப்புறம் பீச் டாய்ஸ் எல்லாமே அங்கே ஃப்ரெண்ட்லேயே இருக்கும், லைக் சீசனல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து பிஃபோர் சீசன் ஃபேவரட் கிடையாது, ஆஃப்டர் சீசன் தான் ஃபேவரட். ஏன்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ½ ரேட்ல கிளியரன்ஸ்ல போட்டுருவாங்க. வால்மார்ட் பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இது வந்து என்னோட கிட்ஸ் 2 பேருக்கான ஸ்கூல் சப்ளை லிஸ்ட். இந்த லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் வெப்சைட்லேயே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். என்னோட பையன் வந்து அவனே பை ஓன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளை லிஸ்ட் வாங்கிட்டு போயிட்டான். பட் என்னோட பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங் பப்ளிக் ஸ்கூலில். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரைவேட் மாண்டசரோ ஸ்கூலில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தா. நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருப்பேன் வால்மார்ட்டில் வந்து சீசனல் திங்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாம் உள்ளே போய் சர்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இங்கேயே பார்த்தீங்கன்னா அதோட பிராண்ட், குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த லிஸ்ட்டை மட்டும் பார்த்து கரெக்டாக எடுத்தால் போதும். இது என்ன பெரிய ஷாப்பிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நமக்கு வந்து அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டிலேயே வந்து மார்க்கர்ஸ், எந்த மார்க்கர் எடுக்கணும், இல்லை எந்த பென்சில் எடுக்கணும், எந்த ஃபைல் எடுக்கணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸ்கூல் சப்ளை லிஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ எக்ஸாக்டாக சேம் பிராண்ட், சேம் குவான்டிட்டியில் தான் நம்ம கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம், பட் கம்மியாக கொடுக்கவே கூடாது. என்னோட பையன் வந்து இந்த இயர் மிடில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு வந்து க்ரோம் புக் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் வந்து நோட் புக்ஸும் நிறையா வாங்கிட்டு வர சொன்னாங்க. இங்கே வந்து காம்போசிஷன் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வைட் ரூல்டு, காலேஜ் ரூல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து தான் எடுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் புக் வெரைட்டி தான். நான் சொல்லும் போது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நோட் புக்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபேண்டசி நோட் புக்ஸ்லாம் கூட இருக்கும். லைக் இது வந்து நம்ம பிளானர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு ஏதாவது ஸ்லாம் புக் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் கீயோடைய, லாக் அண்ட் கீயோடைய இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் ஞாபகம் வருது. நான் படித்த டைம்லலாம் என்னோடய ஸ்கூலில் வந்து ப்ரௌன் அட்டையை போடு, அதுக்கு மேலே லேமினேஷனை போடு அப்படின்ட்டுருவாங்க. பட் இங்கே அந்த தொல்லையே இல்லை. இது வந்து ஃபோல்டர் செக்ஷன். நீங்கள் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும் ஃபோல்டரில். நம்ம வந்து 2 பாக்கெட் இருக்கிற மாதிரி பார்த்து தான் எடுக்கணும். டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கம்யூனிகேஷன் வந்து த்ரூ இந்த ஃபைல் மட்டும்தான் நடக்கும். இங்கே அவங்க லிஸ்ட்டில் கேட்டிருக்க ஃபைல் கலர்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்கி அனுப்பணும். இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பர்பஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பைண்டர்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். லைக் 8 tab டிவைடர், 4 tab டிவைடர், இல்லை 3 pin 2 pin அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுத்துடணும். ரைட்டிங், டிராயிங், ப்ராக்டிசிங் எல்லாமே வந்து இந்த பேப்பரில் தான் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த பைண்டர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ரேர்லி வந்து PTM அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம கிட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த பைண்டரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ போய் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம போய் கிட்ஸ்க்கு ஷாப்பிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே அவங்களுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் தேடி எடுத்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். இது எல்லாமே வந்துட்டு
பென்சில் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பென்சிலில் பேப்பர்மேட் வந்து கொஞ்சம் ஃபேமஸான பிராண்ட். இதிலே நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் இருந்தது. பட் அவனுக்கு ப்ளூ அண்ட் பிளாக் பிடிக்கும் அப்படின்றதுனால அவன் பிளாக் சூஸ் பண்ணிக்கிட்டான். நார்மல் பென்சிலில் எல்லா டீச்சர்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த டைகோண்ட்ரோகா பிராண்டு தான். இது ஒரு ப்ரீ ஷார்பெண்ட் பென்சில் அட்டாச்ட் வித் எரேசர். ஏன் இந்த பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் எல்லா டீச்சர்ஸுமே அந்த ஒரு பிராண்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து எரேசர்ஸ். பென்சிலோட பஞ்சாயத்து தான் சேம் எரேசருக்குமே இந்த பிராண்டை மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த பிங்க் எரேசர் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பென்சில்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. பென் மட்டும் என்ன சொல்லவா வேணும். பென்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்பியும் பேப்பர்மேட்டும் தான். நான் வந்து என் பையனுக்கு வந்து ஸ்கூல் சப்ளை ஷாப்பிங் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த ஹைலைட்டர்ஸ் பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பென் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு தான் அண்டர்லைன் பண்ணுவேன். பட் இங்கே வந்து அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் தெரியணுன்றதுக்காக ஹைலைட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியே ஆகணும். இங்கே யூஎஸோட சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து ரொம்ப இருக்காது. பட் மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃப்ட் ஒர்க், அப்புறம் நிறைய க்ளூ. இவங்களுக்கு தேவையானதே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் எரேசர்ஸை விட அதிகமாக செலவாகிறது வந்து இந்த க்ளூ தான். க்ளூலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் க்ளூ இருக்கும். அவங்களோட குவான்டிட்டி, குவாலிட்டி, அப்புறம் வந்து சென்டட், அப்புறம் கலர்ஸ், இந்த மாதிரிலாம் கூட நிறைய க்ளூ ஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. யூஎஸில் ஃபேமஸான க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்மர்ஸோட பிராண்டு தான். தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த பண்ண சொல்லும் போது நமக்கு வந்து அது ஈஸியாக மெமரைஸ் ஆயிரும் மைண்டில். என் பையனை பார்த்துட்டு என் பொண்ணு வந்து நானும் தனியாக தான் ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவளே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து காட்டில் போட்டுட்ருக்கா. இவ வந்து ப்ரீ கிண்டர் கார்டன் அப்படின்றதுனால ரொம்ப பேசிக்கான ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் லைக் வாஷபிள் க்ரையான், வாஷபிள் மார்க்கர்ஸ், வாஷபிள் வாட்டர் கலர்ஸ், ப்ளே டஃப், க்ளூ ஸ்டிக்கர்ஸ், சிசர்ஸ், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான் என் பொண்ணுக்கு கேட்டிருந்தாங்க. க்ரையான்ஸ், மார்க்கர்ஸ், கலர் பென்சில் அண்ட் வாட்டர் கலர்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரையோலோ பிராண்டை தான் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் கண்டிப்பாக நம்ம வாங்கியும் கொடுத்தாகணும். இது எல்லாமே வந்து கலரிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்காக யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ஸ். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே வந்து ஆர்கனைசர்ஸ் தான் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு பிளானர், நம்ம டெய்லி ஷெட்யூல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி. அதுலேயுமே வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய பிளானர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் வந்து நம்ம ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது நம்ம தேட தேவையில்லை, எல்லாமே ஒரே இடத்துலே இருக்கும். ஸ்கூல் சீசன் டைமில் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஸ்லேட்டு, பல்போம்லாம் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் போர்டும் மார்க்கர்ஸும் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த ஒயிட் போர்டு, ஒயிட் மார்க்கர், கலர் மார்க்கர்லாம் வந்து எவ்வளோ வந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்லேட் பென்சில் மாதிரி கண்டிப்பாக வரவே வராது. அந்த மெமரிஸே வந்து ஒரு தனி பிளேஸ் இருக்குது. யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து லிசனிங் அண்ட் ரீடிங். அதுக்காண்டி எல்லா கிட்ஸ்கிட்டையுமே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கணும். என் பையன் மிடில் ஸ்கூல் அப்படின்றதுனால அவனுக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இயர்பட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவன்கிட்ட ஆல்ரெடி ஒரு இயர்பட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் புதுசாக ஏதோ ஒன்று வேணும் அப்படின்றதுனால ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தான். ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ், இயர்பட்ஸ் இதில் எது வேணால் நம்ம வாங்கிக்கலாம். பட் வித்தவுட் ப்ளூடூத் தான் இங்கே அலவுட். கோவிட் இருந்தப்போ சானிடைசர்ஸ், ஹேண்ட் வாஷ்லாம் கேட்டிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து அதெல்லாம் எதுவும் கேட்கல. வெட் டிஷ்யூஸ் ஆர் ட்ரை டிஷ்யூ மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஷ்னரி ஷாப்பிங்கை விட அதிகமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஸ்கூல் பேக் செலக்ட் பண்ணுறது, லஞ்ச் பேக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்குறது தான். வால்மார்ட்டில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பேக் இருந்தது. நிறையா பேக்கில் வந்து ஸ்டாக் கூட இல்லை. இங்கே மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல் பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா காம்போ பேக்கோட தான் வரும். லைக் லஞ்ச் பாக்ஸ், பவுச்சு, அப்புறம் கீ செயின், வாட்டர் பாட்டில் இதெல்லாமே அதிலேயே சேர்ந்து வந்துடும். சில பேக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட்லாம் கூட இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்ன்றது தெரில. மோரோவர் நம்ம வந்து பிராண்டட் போகிறது தான் பெஸ்ட்டு. ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்கவங்க எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் மேக்கர் அப்படின்னு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. பட் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த டைம் வாங்கலை. இதில் வந்து நம்ம நேம் அண்ட் குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்னு டைப் பண்ணோன்னா அதுவே வந்துட்டு நமக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை பேக்லேயோ இல்லை வாட்டர் பாட்டிலையோ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே
வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றதுனால டிஷ்வாஷர்லேயோ இல்லை வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாலுமே அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. வால்மார்ட்டில் எங்களோட ஷாப்பிங் ஓவர். ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே எடுத்துட்டோம். இப்போ வந்து பில்லிங் செக்ஷன் வந்தாச்சு. பில்லிங் வந்து செல்ஃப் செக் அவுட் அப்படின்றதுனால எப்போவுமே என் பையன் தான் வந்து பில்லிங் பண்ணுவான். நீங்களும் உங்களோட கிட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி செல்ஃபாக எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவங்க வந்து இந்த ஸ்டேஜில் நிறைய கற்றுப்பாங்க. நமக்கும் நிறைய சொல்லித்தர. போன ஷாப் பேர் வந்துட்டு டார்கெட். வால்மார்ட் மாதிரியான ஒரு ஸ்டோர் தான் டார்கெட்டும். ஸோ அதனால ஸ்கூல் சப்ளைஸ் பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் மியூசிக் போட்டு விட்டாச்சு. நீங்கள் ஸ்கூல் பேக்ஸ் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா டேக் அ லுக் ஆன் டார்கெட். அங்கே வந்துட்டு நல்ல டீல் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேபிளில் இருக்கிறது எல்லாமே என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வாங்கின ஸ்கூல் சப்ளைஸ், அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ், ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே தான். இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வந்திருக்கவங்களுக்குலாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணும், எப்படி ஸ்கூல் பேக்லாம் வாங்கணுன்றது தெரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேக் வந்துட்டு நாங்கள் டார்கெட்டில் வாங்கினோம். கேர்ள்ஸ் யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் அண்ட் பிங்க் தான் எடுப்பாங்க. பிங்க் கலர் பேக் இல்லை அப்படின்றதுனால என் பொண்ணு வந்து இந்த பர்பிள் கலர் பேக் சூஸ் பண்ணா. நம்ம ஊர்ல வந்து நிறைய நோட் புக்ஸ் எல்லாம் டெய்லி கொடுத்து விடுவாங்க. பட் இங்க வந்து புக் சிஸ்டமே கிடையாது. எல்லாமே குரோம் புக்ல தான் அவங்க படிப்பாங்க. நோட்டுமே அங்கேயே எழுதி அங்கேயே வச்சுட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து டெய்லியுமே எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஃபைல் வச்சு தான் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். அப்புறம் அவங்க அந்த பேக்ல எடுத்துட்டு போறது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து லைப்ரரி புக்ஸ் கொடுத்து விடுவாங்க. டார்கெட்டில் வந்து ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே ஏஜ் வைஸாகவே வச்சுருந்தாங்க. லைக் இவ வந்து பிலோ 5 அப்படின்றதுனால நாங்கள் கிண்டர் கார்டன் பேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் பிக் சைஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. அந்த பேக்கோடையே அதோட சேம் காம்பினேஷனில் லஞ்ச் பாக்ஸ் இருந்தது. பட் அது வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற பாக்ஸ் அப்படின்றதுனால என் பொண்ணு அதை வேணான்னு சொல்லிட்டா. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவளுக்கு யூனிகார்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு லஞ்ச் பேக்கையும் போய் யூனிகார்ன் பேக்கை அவ்வளோ அவங்க அண்ணாவும் தேடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு அமேசான் ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால என்னால் டிஸ்பிளேல காமிக்க முடியல. பட் நான் வந்து ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியான பாக்ஸ் தான் வாங்கினேன். 5 கம்பார்ட்மெண்ட் வந்து இவங்களுக்கு டோட்டலாக வேஸ்ட். இங்கே நட்ஸ் வந்து சோக்கிங் வரும் அப்படின்றதுனால அலவுட் கிடையாது. 1 ஃபுட், வெஜ் அண்ட் ஃப்ரூட் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வெல் அண்ட் குட். ரீபக் வந்து என் பையனுக்கு பிடிச்ச பிராண்ட், பிளாக் வந்து அவனுக்கு பிடிச்ச கலர். ஸோ அதனால இந்த பேக் சூஸ் பண்ணிக்கிட்டான். இது வந்து என்னோட பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் பிராண்டோட ஸ்லீப் ஓவர் செட்.
அவள் வந்து ப்ரீ கிண்டர் கார்டன் அப்படின்றதுனால டெய்லி 1 hour இல்லை 45 minutes வந்து ஸ்கூலில் வந்துட்டு தூங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த ஸ்லீப் ஓவர் கிட் வாங்கியிருந்தோம். என் பொண்ணும் என்னோட பையனும் வந்து இதை காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, எவ்வளோ ஹைட் அண்ட் வித் இருக்கு அப்படின்றது இதில் நீங்கள் பார்க்கலாம். பேக்கோட வர்றதுனால இது ரொம்ப ஈஸி டு கேரி. இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்சுலேட்டட் வாட்டர் பாட்டில் தான் வாங்குவாங்க. போத் கோல்ட் அண்ட் ஹாட் வெதர்லையுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து வாஷபிள் மார்க்கர்ஸ். இது இங்கே வந்து மோஸ்ட்லி க்ரையோலா பிராண்ட் தான் கேட்பாங்க. பட் என் பையனுக்கு வந்து ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கலாம் அப்படின்றதுனால அவளுக்கு க்ரையோலாவும் அவனுக்கு வந்து கிரேசி ஆர்ட்டும் எடுத்தோம். இது கலர் பென்சில்ஸ் க்ரையோலா பிராண்ட் தான். இதுவும் வாட்டர் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா வாஷபிள் வாட்டர் கலர்ஸ் க்ரையோலா பிராண்ட் தான். க்ரையான்ஸ் வந்து 16 நம்பர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதுவுமே க்ரையோலா பிராண்டில் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. மார்க்கர் கலர் பென்சில்லாம் ஓகே, ஆனால் சாக் பீஸ் கூட வந்து இவங்க க்ரையோலா பிராண்டை தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க க்ரையோலா பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு கிட்ஸ்க்கு வந்து இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு கிளாஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். என் பையனுக்கு வந்து 24 பென்சில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் பிராண்டு வந்து எல்லா டீச்சர்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த டைகோண்டோரோகா பிராண்ட் தான். ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் பெனில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் மேட் அண்ட் ஷார்பி பேன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை எரேசர், இது டீச்சர்ஸ்க்கு. கிராஃப்ட் ஒர்க்காக சிசர்ஸ். நீங்கள் சிசர் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஏஜ் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதில் நான் க்ளூ ஸ்டிக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து என் பொண்ணுக்கும் பையனுக்கும்கான க்ளூ ஸ்டிக்ஸ் தான். என் பொண்ணுக்கு வந்து இந்த பெருசாக இருக்குல்ல, அது 2 மட்டும்தான், மற்றது எல்லாமே என்னோட பையனோடது. என் பையனுக்கு தான் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் இயர்பட்ஸ். அவனுக்கு எது வேணுமோ அவன் சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2மே வாங்கிட்டோம். இயர்பட்ஸ் அவன்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால நான் ஹெட்ஃபோன்ஸும் ஒன்று எடுத்திருக்கேன். பிளேட் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து என்னோட பொண்ணோட ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ் எதுக்குன்னா இந்த டெய்லி ஃபைல் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து அவள் குட்டாக எதாவது பண்ணியிருந்தானா டெய்லி ஒரு ஸ்மைலி கொடுத்து அனுப்புவாங்க. இது ஜஸ்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக. இது வந்து பைண்டர்ஸ். இது கூட நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் வாங்கி கொடுத்துருப்போம்ல, அதில் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து டீச்சர்ஸ் வந்து இந்த பைண்டர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதில் கூட 2 பாக்கெட்ஸ் கூட இருக்குது. அந்த ஸ்கூல் சப்ளை லிஸ்ட்டில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ இன்ச்சுக்கு பைண்டர்ஸ் வாங்கணும் அப்படின்றத. அதை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஃபோல்டர்ஸ். சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம ஃபோல்டர்ஸ் வச்சுருப்பாங்க. சயின்ஸ்க்கு ஒன்று, சோஷியலுக்கு ஒன்று, மேக்ஸ்க்கு ஒன்று, இங்கிலீஷ்க்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு வந்து பாக்கெட் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் ஃபோல்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, 2 yellow and 1 red. ஸோ அதனால் நாங்கள் இதை வாங்கியிருந்தோம். இது வந்து 1 subject ஸ்பைரல் நோட் புக், ஜஸ்ட் ஃபார் ஹோம் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னும் காம்போசிஷன் நோட்ஸ் 4 கேட்டிருந்தாங்க. அது ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஹோம் ஒர்க் நோட். 5th grade வரைக்கும் இங்கே பெருசாக ஹோம் ஒர்க்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் 8 சம் தான் இருக்கும். பட் இப்போ வந்து மிடில் ஸ்கூல் போகிறதுனால டெய்லி ஹோம் ஒர்க் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. என் பொண்ணோட ஸ்கூலில் சாண்ட்விச் பேக் கேட்டிருந்தாங்க. 50 கவுண்ட் கேட்டிருந்தாங்க. பட் 50 ஸ்டாக்கில் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் 100 கவுண்ட் போட்டு பேக் வாங்கி கொடுத்துருந்தோம். அப்புறம் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா வெட் டிஷ்யூஸ், ட்ரை டிஷ்யூஸ் எல்லாமே வந்து ஏர்லி ஒன்ஸ் வந்து வாங்கி கொடுக்கறது தான். இது தீர்ந்துச்சு அப்படின்னா 6 months ஒன்ஸ் வந்து திரும்பியும் நான் இந்த மாதிரி டிஷ்யூஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னடா இன்னும் வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கே, பேக் வந்துட்டே இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி புதுசாக யாராவது ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா, யூஎஸ்க்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ எனக்கே வந்து நான் நிறைய இந்த மாதிரி வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மே கிடையாது. ஸோ ஸ்கூல் போகணும் அப்படின்னாவே அவங்க கலர் ட்ரெஸ் மட்டும்தான் போட்டுட்டு போவாங்க, நோ யூனிஃபார்ம்ஸ். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட போகிறான். மிடில் ஸ்கூல் அப்படின்றதுனால ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி கம்பல்சரி ஒரு யூனிஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேம் அண்ட் ஐஎஸ்டி போட்டு வாங்கணும் அப்படின்றதுனால இது கண்டிப்பாக எல்லா ஷாப்லேயும்லாம் கிடைக்காது. இது வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரில் வாங்கினேன். உங்களுக்கு இந்த அட்ரஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இந்த யூனிஃபார்ம் கூட அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைமில் மட்டும்தான் போடணும். என் பையன் வந்து எப்பெல்லாம் ஷாப் போகிறோமோ அப்பெல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு ட்ரெஸ் வேணும்னு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு வந்து நான் சாம்பிள் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஜீன் விட மோஸ்ட்லி பிள்ளைங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு ஜாகர் அண்ட் ஷார்ட்ஸ் தான். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கும் எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு. காஸ்கோ, சாம்ஸ், பர்லிங்டன், வால்மார்ட், டார்கெட் இந்த ஷாப்ஸில் தான் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு இங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ்லாம் வந்து அலோட் கிடையாது. இங்கே கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி கேஷுவல் ஷூஸ் தான் போட்டு வரணும். இந்த மாதிரி 2 pairs ஆஃப் ஷூஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அல்டர்னேட்டிவாக சேஞ்ச் பண்ணி போட்டுப்பாங்க. ஷூஸ்லாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்போ நீங்கள் வாங்கினீங்களா நல்ல ஆஃபரில் வந்து பிராண்டட் ஷூஸ்லாமே வாங்கிக்கலாம்.
அண்ட் இதோட ஸ்கூல் சப்ளைஸ் ஷாப்பிங் vlog ஓவர். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த ஃபுல் வீடியோலுமே நாங்கள் பேசிட்டோம். வீடியோ வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லென்த்தி தான். பட் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் our வீடியோ.